ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோனிஷா ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதோட கட்டிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறோம். இது நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான். இது முக்கியமாக பிகினர்ஸுக்காக தான். இது சிம்பிளாக தான் தைக்கிறேன். எந்த டிசைன் ஒர்க் எதுவுமே இல்லை. நார்மலாக எப்படி பேசிக் தான் நார்மலாக ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை தைச்சி வச்சுக்கலாம். எப்போதும் போல் நம்ம கை பட்டி தான் ஃபஸ்ட்டே தைச்சி வச்சுட்டா நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங்க்கும் அட்டாச் பண்ணி நம்ம அடியில் வந்து தையல் போட்டு மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து லைனிங்கை அப்படியே தையல் போட்டு அப்படியே அடித்து திருப்பிப்பேன். சில பேர் வந்து அப்படியே தையல் வந்து மடித்து தைச்சிப்பாங்க, 2 தையலாக. நம்ம விருப்பம் எப்படி வேணால் தைச்சிக்கலாம். நான் வந்து இது வந்து ஈஸி மெத்தடு. லேஸ் ஒர்க்னால் கொடுக்குறதுக்கு இது போல் ஈஸியாக இருக்கும். இது போல் மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தில் பிசுறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரெக்டாக நம்மளுக்கு லைனிங் கிளாத்து தான் கரெக்டான அளவு. அதுக்கேற்ற மாதிரி லைனிங் எந்த அளவுக்கு வருது அதுக்கேற்ற மாதிரி வந்து மீதி இருக்கிற பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம கை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுபோல் நெக்ஸ்ட் இன்னொரு கையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மெத்தடு தான். 2 கையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பீஸு, பட்டியும் அது போல் தையல் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி இப்போ பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக பாதி புரியும். ஏன்னா நடுவில் நான் நிறைய டிப்ஸு சொல்லுவேன். அதுக்காக தான் நம்ம ப்ளவுஸ்லேயே நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கற்றுக்கலாம். அதுக்காக தான் பாருங்கள், நம்ம தையல் போட்டுக்கிறேன். நான் தையல் போடுற மாதிரி தையல் போட்டு அப்படியே பெரட்டிக்கோங்க. பெரட்டி படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லரிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். படிமான தையல் அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக போட்டுகிட்டே வாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து 38 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ், மார்பு சுடுற அளவு ப்ளவுஸ். இது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது 1 மீட்ரு தான் நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து 35 36க்கு மேலே தாண்டினாலே நான் கரெக்டாக நம்மளுக்கு 1 மீட்ரு தான் தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து 80 பாயிண்ட் வந்து கரெக்டாக பத்தாது. அதுக்காக 1 மீட்ரு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து முன்துண்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதையும் நம்ம அது போல் லைனிங் மேலே மெயின் கிளாத்தை வச்சு நம்ம தையல் போட்டு அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து கரெக்டாக வைங்க. அந்த லைனிங் மேலே நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நம்ம தையல் அடித்து திருப்பும்போது கரெக்டான பக்கம் நம்மளுக்கு வெளில வந்துடும், பிசுறு வந்து உள்ளே போயிடும். அது போல் வச்சுக்கோங்க. முன்கழுத்து பார்த்துக்கோங்க. இறக்கம்னா கரெக்டாக நம்ம கரெக்டாக கழுத்து வந்து கட் பண்ணியிருப்போன்னு நீங்கள் அளந்து பாருங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக தைப்போம். முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம தைக்கும் போது நீங்கள் லைட்டாக கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கோங்க. இறக்கம், முன்கழுத்து இறக்கம் ஷேப்பு வந்து பாருங்கள். தையல் போட்டு நான் அடித்து திருப்பிக்கிட்டேன். எடுத்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம கழுத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு பீஸ் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தட். பாருங்கள், 2த்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 டாட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன டாட் அளவு கொடுத்துருக்காங்களோ அதே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது எது போல் தையல் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி பாருங்கள், கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் தைக்கும் போது கொஞ்சம் அந்த ஷேப்னால் கப் ஷேப் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் தைக்க கரெக்டாக அந்த பழக்கம் வந்துடும். நம்ம எடுத்தோடனே கற்றுக்கும் போதே உடனே நல்லா கரெக்டாக வந்துடாது. நம்மளுக்கு ப்ளவுஸ் நிறைய தைக்க தான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் வரும். நீங்கள் நிறைய தைச்சி ட்ரை பண்ணி பழகுங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபிட்டிங் சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு ப்ளவுஸில் மெயின் விஷயமே இந்த கரெக்டாக இந்த 3 டாட் பிடிக்கிறது தான். அதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம 3 டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு வந்து அந்த லைனிங் கிளாத்து தான் கரெக்டான அளவு. ஏன்னா நம்ம லைனிங் கிளாத்து தான் கரெக்டாக அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத்தில் தான் போட்டு கட் பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டி வந்து எப்படி கரெக்டாக அளவு எடுக்கிறதுனா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களே அதில் வச்சு கரெக்டாக அந்த தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. பட்டி நார்மலாக கொஞ்சம் மீடியம் சைஸு. அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்போதும் போல் நீங்கள் பட்டிக்கு வந்து 2 தையல் போட்டுக்கணும். 2 தையல் போட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், வந்து எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு இது போல் இந்த சைட்லையும் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஹூக் பட்டி. ஒன் சைடு வந்து 3 அகலம் வரும், இன்னொரு சைடு வந்து 1.5 இன்ச் அகலம் வரும். இந்த சைடுக்கு வந்து 3 இன்ச் அகலத்தை கட் பண்ணதை வந்து இந்த சைடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணி தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. நான் போகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நார்மலாக கழுத்துக்கு தனியாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி இந்த பட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசுறு இருக்கும்போது சேர்த்து நம்ம அந்த கிராஸ்க்கு கழுத்து கொடுப்போம். இது வந்து ப்ளவுஸ்லேயே நம்ம அடித்து திருப்பும் போது நம்ம இந்த போல் உள்ள அந்த பிசுரை வந்து உள்ளே மடித்து நம்ம தெரியாத அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்க வேண்டியதான். இது போல் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே மெத்தடு தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அது போல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நடுவில் ஒரு கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த சைடு. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து அந்த 1.5 இன்ச் இது வந்து கொக்கி சைடு வரும். ஃபஸ்ட்டு அந்த 1.5 இன்ச் வந்து அது காது பக்கம் வர்றது. இது வந்து கொக்கி கட்டுறது இந்த சைடு. பாருங்கள், அது போல் தைச்சி மடித்து திருப்பி மடித்து தையல் போட்டுக்கோங்க. நான் தையல் போடுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நீட்டு ரொம்ப இழுத்து பிடிக்காமல் அப்படியே மடித்து தைக்க கொஞ்சம் லூஸ் கொடுத்து. ரொம்ப இழுத்து கொடுத்து அந்த சுருக்கம் வந்துடும், அதுக்காக தான். பாருங்கள், அழகாக முடித்தாச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெண்டுத்தையும் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு முன்பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பின் முதுகு பக்கத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது பின் முதுகு வந்து நம்ம நல்ல பக்கம் மேலே லைனிங்கை போட்டுட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பிக்கலாம். பிசுறு வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இறக்கம் குண்டூசி குத்திக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நழுவாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் குண்டூசி எடுத்துட்டு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு தையலை போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து பட்டு சரி, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இது பூனம் சரினா கொஞ்சம் பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நழுவிட்டு போகும், அதுக்காக தான். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க பொறுமையாக. பாருங்கள், லைட்டாக கீறி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கிட்டு இன்னொரு படிமான தையல் பாருங்கள், சூப்பராக அழகாக நம்ம ரவுண்ட் நெக் கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு ரவுண்ட் நெக் கையால் உங்களுக்கு வரலன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக்கு நல்லா வரும். பாருங்கள், நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக படிமான தையல் போட்டாச்சு. பின் முதுகு வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஷோல்டர் வந்து நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போல் ஷோல்டருக்கும் 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. அதுபோல் இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 கிளாத் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு சம்மா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடியில் வந்து அடிப்பக்கம் மடித்து தைக்கணும், அந்த இடுப்பு பக்கத்தை. பாருங்கள், ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடியில் வந்து நம்ம இடுப்பு வந்து நம்ம 2 மடிப்பு மடித்து தைக்கணும். பாருங்கள், கரெக்டாக அதை வச்சு சம்மா சக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டு குண்டூசி குத்திக்கோங்க. இந்த குண்டூசி எடுத்துகிட்டு கரெக்டாக அது மேலே தையல் போட்டுட்டே வாங்க. கரெக்டாக அகலம் வந்து முதுகில் அகலம் போதுமா என்னென்னு அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது போல் மடித்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக அழகாக தையல் போட்டாச்சு 2 மடிப்பு. அடுத்தது வந்து பின் முதுகில் வந்து 2 டாட் பிடிக்கணும். முக்கியமாக இந்த டாட் வந்து எதுக்காகனா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து
இந்தமாதிரி டாட் பிடிச்சா கொஞ்சம் ஷேப்பாக கரெக்டாக நல்லாயிருக்கும், ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அதுபோல் இந்த சைடில் கரெக்டாக அந்த கேப்பை விட்டு எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், டாட் பிடிச்சிட்டு பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடைசியாக கை வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் ஹேண்டை அட்டாச் பண்ணுறது தான். பாருங்கள், கை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து எந்த சைடுன்னு பார்த்துக்கோங்க. வச்சு கரெக்டாக அந்த நடுவில் ஜாயிண்ட் ஆகுதுல, அதுலேருந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணிப்போம். கையில் வந்து நடுவில் வந்து கட் பண்ணியிருப்போம். அதுவும் 2 சம்மாக வச்சு அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. நடுவுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2த்தையும் ஒரே இடத்துல சம்மாக வச்சுக்கோங்க. நம்ம கையில் வந்து கட் பண்ணதும் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல 2த்தையும் ஒன்றா வச்சு இது போல் 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டம் தான், ஆனால் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி ப்ளவுஸு. கரெக்டாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சா செம்ம ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் சூப்பராக. பாருங்கள், கரெக்டாக எல்லாமே ஈவனாக வச்சுக்கோங்க. முன்ன பின்ன எல்லாமே ஈவனாக வச்சு நீங்கள் 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. சமமாக 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. கைக்கு அது போல் 2 தையல் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. பாருங்கள், 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு பக்கம் முடிச்சாச்சு. அதுபோல் இன்னொரு பக்கமும் அதே போல் தான் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைச்சிக்கோங்க. நம்ம கையும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சைடு வந்து ஜாயின் பண்ணுறது தான். அவ்வளோதான். சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், நம்ம வந்து நான் போட்டிருக்க மாதிரி பெரட்டி இது போல் போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கைக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அகலம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மார்க் பண்ணி இதில் சக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணி பின் குத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் அளவு. அதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எப்படி அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருது, கரெக்டாக 9 வருது. அது போல் 9 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து பின் குத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போல் இந்த கையிலையும் கரெக்டாக 7.25 இன்ச்சு மார்க் பண்ணி பின் குத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோல் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி பின் குத்திக்கலாம். ஆம் ஹோல்லையும் கரெக்டாக சம்மாக வச்சு பின் குத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இடுப்புக்கு என்ன செய்யணும்னா, நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, அது நான் எப்படி மெயின் கிளாத்து போட்டிருக்கணும் அது போல் அளவு ப்ளவுஸையும் பெரட்டிக்கிட்டு அது மேலே அப்படியே போட்டுக்கணும். அது மேலே போட்டுக்கிட்டு அப்படியே கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல மார்க் பண்ணி தையல் போட்டிருக்காங்களே அது போல் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போல் அது மேலே அது மார்க் பண்ணி அப்படியே பின் குத்திக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான் அது. பாருங்கள், பின் குத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 கைக்கு நடுவுலையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் நடுவில் வந்து கை போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கை ஏறாது. அதுக்காக தான் இதையும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து தையல் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக ஸ்கேலால் அந்த ஆம் ஹோல்லேருந்து இடுப்புலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ தையல் போட்டு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 சைடும் ஒரு தையல். பாருங்கள், முன்ன பின்ன வச்சு கரெக்டாக அழகாக ஈவனாக வச்சு தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், அடியில் வந்து இடுப்பு வந்து முன்ன பின்ன இல்லாமல் அழகாக நீட்டாக சமமாக வருது பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த முன் துண்டு பின் துண்டு சமமாக வரணும் இடுப்புக்கிட்ட, முன்ன பின்ன இல்லாமல். அதுதான் நம்மளுக்கு வேணும். அவ்வளோதான். தையல் 3 தையல் போட்டுக்கிட்டு கரெக்டாக இருக்கானா எதுக்கும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வச்சு கையும் இடுப்பும் வந்து நம்ம அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா எப்போதும் போல் கண்டிப்பாக மறக்காமல் அதை அளந்து பார்த்துக்கணும். சும்மா ஒரு ரஃபுக்காக தான், கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி நீட் ஃபினிஷிங்காக கொண்டு வாங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம தச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.